ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசிய கோப்பையை இந்திய அணி தாங்க வெல்லும். பாகிஸ்தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அணி கிடையாது. பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்தா பயப்படுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், ஒன் சைடாக வர ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சவாலை விட்டு பேசியிருக்காருங்க முன்னாள் இந்திய அணி அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக். அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்தும் ஏஷியா கப் குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, ஏஷியா கப்பு ஒரு இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தொடரே கிடையாதுங்க. ஏன்னா இருக்கிறது எல்லாமே இந்தியாவோட லோவாக இருக்கிற டீம் தான். கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி ஈஸியாக வெற்றி பெறுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்று தீரணும். லெஜண்ட் லீக்கில் கூட பாகிஸ்தான் கூட விளையாட முடியல. ஆனால் இந்த வாட்டி இருக்கிறது எல்லாமே சேர்ந்து பழி வாங்கணும். கண்டிப்பாக இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்று ஆக வேண்டும். நான் கட்டளை இடுறேன். அதே போல் இந்திய அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உண்மையாக தரமான டீமாக இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா மேலெலாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நல்லா பண்ணி இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டியை பாகிஸ்தான் வெல்லுவாங்க. வெல்றது மட்டும் இல்லாமல் ஏஷியா கப்போ இந்தியா தான் இந்த முறையும் வெல்லும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரேந்திர சேவாக் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. பாகிஸ்தானை அடிச்சே ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவில் இந்த தாக்குதல்லாம் பாகிஸ்தான் நம்ம மேலே பண்ணாங்க, நம்ம அவங்க மேலே பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய பாகிஸ்தான்கிட்ட விளையாடுற போட்டி எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பாகிஸ்தான் கிட்ட மோதுறதுனால நிறைய ஒரு ரசிகர் மத்தியிலே ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. கட்டாயம் எல்லாருமே வெற்றி பெறணும், இந்த வாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்காங்க. முன்னாள் இந்திய வீரர்களே இருக்காங்க. இந்த வீரேந்திர சேவாக், அவர் யுவராஜ் சிங் கூட சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த போட்டி ஒரு அனல் பறக்கிற போட்டியாக இருக்கும். போட்டிக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% நேற்றே விற்று காலி ஆயிடுச்சா. அப்போ கண்டிப்பாக ரஷ்ஷு செம்மையாக இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்சினே ஒரு பெரிய இது தாங்க. அதுவும் இந்தமாரி பகலாக இந்தமாரி தாக்குதலாம் நடந்துட்டு மீண்டும் வருதுன்னா மேட்ச் கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓமன் எதிரான போட்டி நேற்று பாகிஸ்தான் அணி 93 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அதை தொடர்ந்து இந்திய அணி கூட விளையாடுறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி ஜெயிக்குதா பாகிஸ்தான் அணி ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வெற்றி பெறுமா பாகிஸ்தான் வெற்றி பெறுமா? உங்களோட கருத்துக்கள், யார் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் ஏஷியா கப்பில் எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, யார் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குவாங்க, உங்களோட கருத்து நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.